நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. ஆண்டவர் தமது விருந்துக்கு அழைக்கிறார். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் என்கிற எசையாவினுடைய அந்த சிறப்பான வார்த்தைகள் இன்று கண்ணீரோடு அவரது திருமுன் நிற்கிற உங்களுக்கும் ஆண்டவர் இதே வார்த்தைகளை உரித்தாக்குகிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற அந்த தெய்வத்தை நினைத்து மகிழ்ந்து பாடுவோம். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இன்று திருப்பாடல் 23 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன்றைய திருப்பாடல் திருப்பாக்களின் முத்து என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அது கடவுளோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கமான அந்த ஆளுமையை அடையாளப்படுத்துகிறது. ஆண்டவரே என் ஆயர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, எனக்கு புத்துயிர் அளிப்பார் என்று சொல்லுகிற வார்த்தை, என்னை அழைத்து செல்வார் என்று சொல்லுகிற வார்த்தை எல்லாம் தனிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிற அடையாளங்களாக இருப்பதனால் இது மிகச்சிறந்த ஒரு திருப்பாடலாக கருதப்படுகிறது. இந்த திருப்பாடலின் வரிகளை நாமும் பாடி புகழ்வோம். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவருடைய இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது, அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ்கிற பிள்ளைகளுக்கு இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கடவுள் எல்லா தீங்கிலிருந்தும் அவர்களை பாதுகாக்கிறார். கோலும் நெடுங்களையும் அவர்களை தேற்றுகிறது என்ற வார்த்தைகள் எல்லாம் அவரோடு இணைந்திருக்கிற, அவரோடு பயணிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவளிக்கிறது. இந்த வார்த்தைகளை உள்ளத்திலே தாங்கி நாமும் மகிழ்ந்து பயணிப்போம். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர். எதிரிகள் நாம் மகிழ்ந்திருப்பதை காண முடியாதபடி தவிப்பார்கள். கடவுள் அப்படிப்பட்ட அந்த ஒரு அடையாளத்தை, எதிரிகளை அழித்து விடுவார் என்று சொல்வதை விட, எதிரிகளின் கண்முன்னே உங்களை வாழ வைத்து, நீங்கள் எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலே உங்களை உயர்த்தி, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி அவர் உங்கள் மீது அபிஷேகத்தின் தைலத்தினால் ஆசீர்வதிக்கிறார். இதோ இந்த நிறைவை கொடுக்கிற ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரன் ஆயனாக இருக்கிற போது நெடுநாள் நாங்கள் வாழ்ந்திருக்கிற அந்த ஒரு பாக்கியத்தை மட்டுமல்ல, எம் வாழ்நாளெல்லாம் உமது அருள் நலமும் பேரன்பும் எங்களை புடைசூழ்ந்து வரும் என்கிற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி செலுத்தி
தேவ மகிமைக்கு முன்பாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை எந்நாளும் கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக